சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் போதை பவுடர் பதுக்கி விற்பனை செய்வதாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனிப்படை அமைத்து சோதனை மேற்கொண்ட போது 2 பேரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்த போது 2 கிலோ போதை பவுடர் இருப்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் இருவரும் ஷேக் தாவூத் மற்றும் அன்சர் ஜிலானி என்பது தெரியவந்தது. இதையடுத்து இவர்களை கைது செய்த போலீசார் இவர்களுடன் தொடர்புடையவர்களையும் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பெருமா கவுண்டம்பாளையம் ஊராட்சியில் ஒரு தரப்பு மக்கள் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகியவற்றில் ஏற்கனவே புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கியதால் மற்றொரு தரப்பினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சாலை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கு தடை ஏற்பட்டது. ஏற்கனவே இரு தரப்பினரிடமும் ராசிபுரம் வட்டாட்சியர் சரவணன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் சாலையை அளவிடும் பணி நடைபெற்றதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றி பாளையத்தில் தென்னக காசி பைரவர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் நுழைவு வாசலில் உலகிலேயே மிக உயரமான 39 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட பைரவர் சிலை அமைந்துள்ளது. இந்நிலையில் தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களுடன் வந்து பைரவருக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையின் இரும்பு கதவை உடைத்து திருட முயற்சித்திருப்பதாக டாஸ்மாக் ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் பகண்டை கூட்டுசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனா இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் காவல்துறையின் தொழில்நுட்ப உதவியோடு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் விக்னேஷ்குமார், தேவேந்திரன், கௌரி சங்கர் மற்றும் ஒரு இளஞ்சிறார் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் மதுபான கடையில் திருட முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து 4 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் இவர்களின் 4 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், செங்கை பாரதியார் மன்றம் இணைந்து நடத்தும் செங்கை 8வது நாள் புத்தக திருவிழா கல்பாக்கம் அணுமின் நிலைய இயக்குநர் சுதீர் ஷக்கில் தலைமையில் நடைபெற்றது. தினம்தோறும் மாலை நேரங்களில் பல்வேறு தலைப்புகளில் பட்டிமன்ற பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் என பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்கு கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற நிலையில் இறுதி நாள் புத்தக திருவிழா நடைபெற உதவி புரிந்த தன்னார்வலர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், செங்கை பாரதியார் மன்றம் சார்பில் பாராட்டுகள் மற்றும் நினைவு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் இறையன்பு ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் இலக்கியத்தில் நீதி என்ற தலைப்பில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு பங்கேற்று கருத்துக்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா, அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விருத்தாசலத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களின் கல்வித்திறன் குறித்தும் ஆய்வு செய்தார். பின்னர் பள்ளிகளில் உள்ள குறைகளை மாணவர்களிடம், ஆசிரியர்களிடமும் அமைச்சர் கேட்டறிந்தார். அப்போது மாணவர்கள் பள்ளியில் உள்ள குடிநீர் மஞ்சள் தன்மை நிறைந்து வருவதால் அதனை குடிக்க முடியாத நிலை உள்ளது என தெரிவித்தனர். மேலும் பழமை வாய்ந்த கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். மாணவர்களின் குறைகளை கேட்ட அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் பைப்லைன் அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும் என நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாசிடம் கூறினார். கோரிக்கையை ஏற்ற நகர்மன்ற தலைவர் உடனடியாக பள்ளி மாணவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொன்னமராவதி தெற்கு வடக்கு ஒன்றியம் மற்றும் நகர கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரகுபதி கலந்து கொண்டு பேசினார். 2 தினங்களுக்கு முன்பு திருச்சியில் பன்னாட்டு விமான நிலையத்தில் 3வது முனையம் திறப்பு விழா நிகழ்ச்சி மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் சற்று அடக்கித்தான் வாசிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் ஒரு சிலர் கோஷங்கள் எழுப்பியதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பாஜக உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதுதான். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதுதான். இதைவிட சிறிய கட்சி தமிழகத்தில் இருக்க முடியாது என்று பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் புளியங்குடி நகராட்சியின் முன்னாள் நகராட்சி கமிஷனராக பணியாற்றி வந்த பவுன்ராஜ் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்து இன்று பவுன்ராஜின் வீடு மற்றும் அவரது தாயான மம்மது என்பவரின் வீடு மற்றும் அவரது தாயின் பெயரில் உள்ள நிறுவனம் உள்ளிட்ட 3 இடங்களில் விருதுநகர், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 3 மாவட்டங்களைச் சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையின் போது சோதனை நடத்தப்பட்ட 3 இடங்களில் இருந்து சுமார் 45 சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான அறிக்கை அரசுக்கு அளிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆமணக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது மகன் சந்தோஷ். இவர் கூலி தொழிலாளியாக உள்ளார். இந்நிலையில் சந்தோஷ் அவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வைத்து பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்கி வந்துள்ளார். அந்த குடிநீர் குழாயை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஊர்கவுண்டர் அப்பு, செல்வம் திருப்பதி, ரவி பெருமாள் ஆகியோர் சந்தோஷிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த செல்வம் என்பவர் சந்தோஷ்குமார் மீது தாக்குதல் நடத்தி அவரது மூக்கை பலமாக கடித்து துண்டான மூக்கின் பகுதியை கொடுக்காமல் செல்வம் வாயில் கவ்விக்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இரத்த காயத்தில் கிடந்த சந்தோஷை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக பாரூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். மனநலம் பாதிக்கப்பட்ட இவர் சம்பவத்தன்று குலசேகரத்தில் இருந்து மார்த்தாண்டம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்தபோது நடத்துனர் பயண சீட்டுக்கு பணம் கேட்டுள்ளார். அப்போது மணிகண்டன் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் வைத்து இளைஞரை சரமாரியாக தாக்கினர். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் உள்ளிட்ட 6 இடங்களில் புதிய நியாய விலை கடைகளை தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி திறந்து வைத்தார். துரிஞ்சாபுரத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 13.16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடம் திறப்பு விழா மற்றும் துரிஞ்சாபுரம் ஆதிதிராவிடர் காலனி பகுதி, மதுராம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட கணேசபுரம், மேட்டுக்கார் கோணம், சாலையனூர், கிளியாப்பட்டு ஆகிய கிராமங்களில் கூட்டுறவுத்துறை சார்பில் பகுதி நேர நியாய விலை கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவுக்கு சரவணன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். புதிய நியாய விலை கடைகளை திறந்து வைத்து பேசிய துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, தமிழகத்தில் உள்ளது போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.